இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கெடா ஆயர் ஹிதாமில் 6 கடை மற்றும் வீடுகள் தீக்கிரையான சம்பவம். கெடா ஆயர் ஹிதாம் பகுதியில் உள்ள கம்போங் சிம்பாங் 4 கெரகானில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 6 கடை வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன. இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையிலிருந்து 13 வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர் என்று மூத்த தீயணைப்பு நடவடிக்கை தலைவர் அகமது அமீனுடன் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். அவர்களுக்கு துணையாக 9 தன்னார்வ தீயணைப்பு படைகளை சேர்ந்த 40 பேர் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கெடா மாநில தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி வழங்கிய உத்தரவின் பேரில் ஜித்ரா நிலையத்திலிருந்தும் அருகில் உள்ள தன்னார்வ தீயணைப்பு படையிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. சம்பவ இடத்துக்கு வந்தபோது 6 கடை வீடுகள் தீப்பிடித்திருந்ததாகவும் தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் சுமார் 80 விழுக்காடு எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. இதனிடையே தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திலேயே தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவணங்கள் போலியாக்கும் கும்பலின் தரகராக இருந்த ஆடவருக்கு 12 மாதம் சிறை. ஆவணங்கள் போலியாக்கும் கும்பலின் தரகராக இருந்த மியான்மர் ஆடவருக்கு அலூர்கார்ஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 12 மாதம் சிறை தண்டனை விதித்தது. 54 வயதுடைய சான் லிவின் என்ற அந்த நபருக்கு எதிராக 17 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அந்த ஆடவருக்கு மேஜிஸ்ட்ரேட் ஷர்தா ஷியான்ஹா சிறை தண்டனை விதித்தார். 1966 ஆண்டின் கடப்புதழ் சட்டத்தின் கீழ் 8 குற்றச்சாட்டுகளுடன் போலி கடப்புதழ் வைத்திருந்த மற்றும் மற்றவருக்கு சொந்தமான கடப்புதழ்களை வைத்திருந்ததும் அடங்கும். மொத்தம் 17 குற்றச்சாட்டுகளுக்கும் 165 மாதம் சிறை தண்டனையை மேஜிஸ்ட்ரேட் விதித்த போதிலும் கைது செய்யப்பட்ட தினமான 2025 ஆண்டு நவம்பர் 5 தேதியிலிருந்து இந்த தண்டனை ஏக காலத்தில் அனுபவிக்கும்படி உத்தரவிடப்பட்டதால் சான் லிவின் 12 மாதம் மட்டுமே சிறையில் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இதே நீதிமன்றத்தில் மியான்மரை சேர்ந்த கணவன் மனைவியான ஒரு தம்பதியர் போலி ஆவணங்களின் வாடிக்கையாளராக இருந்த குற்றத்திற்காக முறையே 6 மற்றும் 8 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 169 மில்லியன் ரிங்கிட் இழப்பு. MBI முதலீட்டு மோசடியில் தாமதமான நடவடிக்கை பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கும். மக்களவையில் கணபதி ராவ் பேச்சு. MBI இணைய முதலீட்டு மோசடி குறித்து கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் நேற்று மக்களவையில் கவலை தெரிவித்தார். உலக அளவில் 10 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் அதில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மலேசியாவில் மட்டும் 169 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சீனாவில் இழப்பு 300 பில்லியன் ரிங்கிட்டை தாண்டியுள்ளது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய பிரமிட் வர்த்தக மோசடிகளில் ஒன்றாக இது விளங்குகிறது. இந்நிலையில் 2020லேயே புகார் அளிக்கப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை 2025 தான் ஓப் நார்தன் ஸ்டார் மூலம் தொடங்கப்பட்டது. இதனால் பலர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டதை கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். இப்படியே போனால் அமலாக்க முறை மீதான மக்களின் நம்பிக்கையும் தோய்ந்துவிடும் என்றார் அவர். எனவே இணைய முதலீட்டு திட்டங்களின் கண்காணிப்பு, மோசடிகளை ஆரம்பத்திலேயே பேங்க் நிகரா கண்டறியும் முறை, சிறப்பு டிஜிட்டல் அமலாக்க பிரிவை அமைக்கும் பரிந்துரை, பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படும் உதவி குறித்து நிதி அமைச்சு விளக்கம் வேண்டும் என அந்த கோரிக்கை விடுத்தார். சொஸ்மா கீழ் 16 வயது பெண் பிள்ளை கைது. விவரங்களை சரிபார்ப்பதாக உள்துறை அமைச்சு உறுதி. கெடா ஜித்ராவில் சுஸ்மா எனப்படும் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கை சட்டத்தின் கீழ் 16 வயது பெண் பிள்ளை ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலம்பெயர்ந்தோர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு வாகனத்தில் இருந்தபோது அவர் கைதானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தனது மகள் அவ்வாகனத்தில் ஒரு பயணியாக மட்டுமே இருந்தார். எந்த குற்றத்திலும் அவருக்கு தொடர்பில்லை என அப்பெண்ணின் தாயார் கூறினார். இந்நிலையில் சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட மகள் வாந்தி எடுத்தும் தோளில் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அத்தாய் மகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதே வாகனத்தில் இருந்த அப்பிள்ளையின் தந்தையும் இதர சில கைதான போது பெண் கைதானார். அவருக்கு குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை. ஆனால் அவரின் தந்தை இதற்கு முன் சிறைவாசம் அனுபவித்தவர் ஆவார்.
குழந்தைகளையும் 11 வயதினரையும் உட்படுத்திய வழக்குகள் 2017ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழே விசாரிக்கப்பட வேண்டும் என்பதால் அப்பெண்ணை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மனித உரிமை அமைப்பான சுவாராம் எனப்படும் மலேசிய மக்கள் குரல் வலியுறுத்தியுள்ளது. அதோடு கைதான 24 மணி நேரங்களில் சுமார் சிறார் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறையையும் போலீசார் பின்பற்ற வேண்டும் என சுவாராம் வலியுறுத்தியது. சபா கரையோரத்தில் முக்குளிப்பு பயிற்சியில் விபத்து, வாட் 69 அதிகாரி மரணம். சபா செப்போனா கடலில் முக்குளிப்பு பயிற்சியின் போது வாட் 69 கமாண்டோ இன்ஸ்பெக்டர் கைரில் அசார் கமருதீன் உயிரிழந்ததை தேசிய போலீஸ் படை தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று காலை புலாவ் மார்க்கெட்டிங் கரையோரத்தில் பயிற்சியின் போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவசர சிகிச்சைக்கு பின் செம்போனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டவர் அங்கு உயிரிழந்தார். இதையடுத்து பயிற்சி நடைமுறைகள், கருவிகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விரிவான விசாரணை நடைபெறுகிறது. வாட் 69 என்பது உயர் ஆபத்து நிறைந்த நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற நாட்டின் சிறப்பு போலீஸ் படையாகும். மறைந்த அதிகாரியின் குடும்பத்தினருக்கு PDRM ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு, ரசிகர்கள் உற்சாகம். நடிகர் விஜயின் TVK எனப்படும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. கேட்ட சின்னமே கிடைத்திருப்பதால் இது எங்கள் முதல் வெற்றி என விஜய் கூறியுள்ளார். விசில் நல்லவர்கள் சின்னம், நாடு காப்பவர்கள் சின்னம், ஊழலை ஒழிக்கும் சின்னம் என்றார் அவர். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில். சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என எக்ஸ் தளத்தில் விஜய் குறிப்பிட்டார். இந்த விசில் சின்னம் வெறும் அடையாளம் அல்ல, விஜய் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்த சின்னமாகும். விஜயின் பிகில் திரைப்படம் விசில் என பிரபலமானதால் இளைஞர்களிடையே உற்சாகம், வெற்றி, நீதி ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் உற்சாகமாக கொண்டாடி விசில் சின்னம் TVK அரசியல் பயணத்தின் சக்தி வாய்ந்த தொடக்கம் என கூறுகின்றனர். கட்சி நிர்வாகிகளும் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் விசில் சின்னத்தை கொண்டாடி வருகின்றனர். குடும்பமாக பயணிப்பது போல் நடித்து 200 கிலோகிராம் போதைப்பொருள் கடத்த முயன்ற இருவர் தாய்லாந்தில் கைது. மலேசியாவை சேர்ந்த ஓர் ஆடவரும் தாய்லாந்து குடியுரிமை கொண்ட அவரின் மனைவியும் 7 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் தாய்லாந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதாபெத்தமைன் போதைப் பொருள் தெற்கு தாய்லாந்தின் சும்போன் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டது. வடக்கு தாய்லாந்திலிருந்து தெற்கே பயணம் செய்து கொண்டிருந்த இத்தம்பதி குடும்பமாக பயணம் செய்வது போல் காட்டுவதற்காக 3 குழந்தைகளை உடன் அழைத்து சென்றதும் அம்பலமானது. 200 கிலோகிராமுக்கும் அதிகமான அந்த போதைப் பொருள் வாகனத்தின் பின்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. 2 வாகனங்கள் மற்றும் பல கைபேசிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சம்பவம் தற்போது தாய்லாந்தின் கடுமையான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த ஊதியம், சம்பள ரசீது இல்லை, ஷா அலாமில் கொரியர் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை. ஷா அலாமில் செயல்பட்டு வரும் ஒரு கொரியர் நிறுவனம் குறைந்தபட்ச சம்பள சட்டத்தை மீறியதாக கூறி ஸ்லாங்கூர் ஆட்பலத்துறை அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த திடீர் சோதனையின் போது அரசாங்கம் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் குறைவாகவே சில பகுதி நேர ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. தவிர ஊழியர்களுக்கு சம்பள ரசீதுகள் வழங்கப்படாமல் தினசரி ரொக்கமாக சம்பளம் கொடுக்கப்பட்டதும் அம்பலமானது. தொழிலாளர்களின் சம்பள பதிவுகள் மற்றும் தேவையான ஆவணங்களை இந்நிறுவனம் முறையாக பராமரிக்கவில்லை என்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறைந்தபட்ச சம்பள சட்டத்தை மீறும் முதலாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்பலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்பெயினில் பதப்படுத்தப்பட்ட 50 டன் பன்றி இறைச்சியை மலேசியாவுக்குள் கடத்தும் முயற்சி முறியடிப்பு. ஸ்பெயின் நாட்டிலிருந்து சுமார் 50 டன் எடையில் பதப்படுத்தப்பட்ட பன்றி இறைச்சியை மலேசியாவுக்குள் கடத்தி கொண்டு வரும் முயற்சியை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். கிளான் துறைமுகத்தில் ஜனவரி 20ஆம் தேதி வந்திறங்கிய 2 கொள்கலன்களை பரிசோதனை செய்தபோது 6,60,137 ரிங்கிட் மதிப்பிலான அந்த இறைச்சிகள் பிடிபட்டன. அத்தகைய பொருளை மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள 14 நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்றாகும். இந்த சட்டவிரோத இறக்குமதிகள் வரும் சீன புத்தாண்டுக்கு உள்ளூர் சந்தையை தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் செய்யப்பட்டிருக்கலாம் என IKPS எனப்படும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் கூறியது.
இதையடுத்து இறக்குமதி செய்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என AKPS தலைமை இயக்குநர் ரத்தஸ்ரீ ஷுஹைலி ஜெயின் தெரிவித்தார். அந்த உள்ளூர் இறக்குமதியாளரின் பெர்மிட் காலாவதியாகிவிட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்த பன்றி இறைச்சி பறிமுதல் ஒரு வாரத்தில் 2வது முறையாகும். தஞ்சோங் செப்பாட்டில் வளர்ப்பு பன்றிகள் கழிவு தூய்மைக்கேடு, ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை விசாரணை. கோலாலங்கோட்டின் தஞ்சோங் செப்பாட்டில் உள்ள ஒரு பகுதி பன்றி கழிவுகளால் மாசுபட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த புகார் குறித்து கவனிக்கும்படி தனது அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறையின் தலைமை இயக்குநர் வாண்டி யாஷிட் தெரிவித்தார். தஞ்சோங் செப்பாட் வட்டாரத்தில் உள்ள பன்றி பண்ணைகள் முறையான சுத்திகரிப்பு இன்றி அல்லது விதிமுறைகளை பின்பற்றாமல் பன்றி கழிவுகளை கொட்டுவதால் அவை மலாக்கா நீரிணையில் பாய்வதாக நேற்று பாஸ் கட்சியின் பிரிவு தலைவர் அகமது ஃபாடில் ஷாரி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழ்நிலை அருகில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதோடு உடனடியாக கவனிக்கப்படாவிட்டால் அப்பகுதியில் உள்ள கடல்வாழ் உயிரினங்கள் அழியக்கூடிய அபாயம் ஏற்படலாம் என்றும் அவர் கூறியிருந்தார். சுற்றுச்சூழல் துறை மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் துறை மூலம் கூட்டரசு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.